Okay, I'm going to ask you a question. You're going to answer me. Okay. இது வந்து CA Intermediate உடைய Strategic Managementல செகண்ட் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின். உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க செகண்ட் சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க May 26க்குனா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. சரியா? So there are two environment. ஒன்னு வந்து மைக்ரோ environment, இன்னொன்னு வந்து மேக்ரோ environment. சரியா? இப்போ மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. What is micro environment and what is macro environment? Explain. Or MCQல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பதில் எழுதுவீங்க, வாட் இஸ் தி ஆன்சர் இப்படின்றது தான். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு யோசிச்சுக்கோங்க. நான் ஆன்சர் என்ன தெரியுமா? மைக்ரோ என்வாயன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மேக்ரோ என்வாயன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் தான். மைக்ரோனா என்னவோ அப்படி இன்டர்னல் என்வாயன்மெண்ட் அப்படின்னோ, இல்லை மேக்ரோனா தான் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் அப்படின்னோ நம்ம புரிஞ்சு வச்சுருந்தோம்னா that is the big zero mistake. That is what this big mutta mistake actually என்னன்னா, நம்ம நார்மலா படிக்கும் போது மைக்ரோ விசஸ் மேக்ரோ ஆர் மைக்ரோ என்வாயன்மெண்ட் விசஸ் மேக்ரோ என்வாயன்மெண்ட்னு படிக்கும் போது நம்மளோட பிரெயின் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா மைக்ரோ விசஸ் மேக்ரோ. மைக்ரோனா ஸ்மால், மேக்ரோ மீன்ஸ் பிக். ஸோ மைக்ரோனா இன்டர்னல் என்வாயன்மெண்ட் போல இருக்கு, மேக்ரோனா எக்ஸ்டர்னல் நினைச்சுக்கும். பட் அது அப்படி கிடையாது. ரெண்டுமே பிலாங்ஸ் டு எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் தான். ஆனால் என்ன, மைக்ரோ என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கம்பெனியால் அவ்வளோ ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சப்ளையர்ஸ், நம்மளோட காம்படிட்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கம்ஸ் அண்டர் மைக்ரோ என்வாயன்மெண்ட். இதை நம்மளால் ஏன் அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஆர்ம்ஸ் லெங்த் ரீச்குள்ளே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளால வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்னு அவங்களுக்கு தெரியும். சப்ளையர்ஸ் என்ன அவைலபிளாக இருக்காங்க, கஸ்டமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் எப்படி மாறுது, இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். பட் இப்போ கவர்மெண்ட்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா, நிம்மி மேடம் என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால ஒரு நார்மலான ஒரு கம்பெனியால் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாதுல்ல. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பட்ஜெட் வாட் எவர் த பட்ஜெட் ஹாஸ் பின் இன்ஆக்டட் ஆர் பாஸ்ட், அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஆர் நம்ம த்ரைவ் ஆகணும், நம்ம சர்வைவ் ஆகணும், இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம டாப்புக்கு வரணும்னா வாட் வி ஹாவ் டு டூ அக்கார்டிங் டு த லா, அக்கார்டிங் டு த பட்ஜெட், அக்கார்டிங் டு த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வாட் எவர் டெசிஷன்ஸ். அப்போ நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், ஏஐ வாட் எவர், ஓகே, நம்மளால அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ரீச்சில் இருக்கிறது மேக்ரோ என்வாயன்மெண்ட். நம்மளால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ரீச்சில் இருக்கிறது வந்து மைக்ரோ என்வாயன்மெண்ட். பட் ரிமெம்பர், போத் ஆஃப் தெம் பிலாங் டு தி எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் ஒன்லி. ஓகே.